Hey guys, TNPSC preparationல ஃபெயில் ஆகுறவங்கள 70% கரண்ட் அஃபேர் பார்ட்டை ஸ்கிப் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. சோ நீங்களும் அந்த 70%ல ஒருத்தவங்களா இருக்கக்கூடாதுன்னா யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ். நீங்க ஃப்ரெஷரா எங்க இருந்து படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், ஃப்ரீயா எங்க மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அண்ட் உங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன், நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணணுமா, யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணணுமா, அண்ட் நியூஸ் பேப்பர்ல எந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும், ஃப்ரெஷரா காமன் மிஸ்டேக் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ. அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஸ்மார்ட்டா நோட் மேக் பண்றத பத்தி தான் சொல்ல போறேன். சோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபியூ இயர்ஸ் பேக் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு டாபிக் இருந்தது. அதுக்கு கீழே என்னென்ன டாபிக்லாம் நம்ம கரண்ட் அஃபேரில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வர சிலபஸில் எல்லா டாபிக் கூடவும் கரண்ட் அஃபேர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சென்ஸ் எல்லா டாபிக்லேயும் நம்ம அப்டேட்டடாக இருக்கணுன்றதுக்காக தான் இது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன டாப்பிக்லலாம் நம்ம கரண்ட் அஃபேர் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர் வந்துட்டு நம்ம 3 வேல கன்சியூம் பண்ணலாம். ஒன்று யூடியூப் சேனலில், இன்னொன்று வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட், அண்ட் தேர்ட் வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஃபார்மேட். நீங்கள் ஃப்ரெஷராக கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எந்த ஐடியாவுமே இல்லைன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டட் யூடியூப் சேனல்னா சஞ்சூஸ் கரண்ட் அஃபேர்ஸ், செகண்ட் ஸ்டடி வித் தர்ஷினி, அண்ட் தேர்ட் வந்துட்டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. இதுதான் நான் எதுக்கு யூடியூப் சேனல் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஃப்ரெஷராக எந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம நியூஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணணும்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். செகண்ட் பெஸ்ட் சோர்ஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரில் என்ன லாங்குவேஜ்க்கு என்ன நியூஸ் பேப்பர் பெஸ்ட் அண்ட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும்னு டவுட் இருக்கு அவங்களுக்காக தான் இந்த பார்ட். தமிழ் நியூஸ் பேப்பரில் எந்த நியூஸ் பேப்பர்லாம் பெஸ்ட்னா தினமணி, டெய்லி தந்தி அண்ட் தமிழ் ஹிந்து. தினமணி வந்துட்டு பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் நியூஸ் அப்புறம் ஸ்டேட் நியூஸ்க்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். டெய்லி தந்தி வந்துட்டு சிம்பிள் தமிழ் வேர்டிங்கில் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு தமிழ் ஹிந்து. எந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும், லைக் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸை பற்றி ஒரு கவரேஜான நியூஸ் பேப்பராக இருக்கும் இது. அண்ட் இங்கிலீஷில் எந்த நியூஸ் பேப்பர் பெஸ்ட்டுன்னா த ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செப்பரேட் யூனிட்டாக இருந்தது. அண்ட் இப்போ வந்துட்டு எல்லா யூனிட் கூடவும் கரண்ட் அஃபேர் வந்துட்டு கம்பைனில் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இந்தியன் பாலிட்டியில் அப்டேட்டட் ஆர்டிக்கல், பட்ஜெட், எக்கனாமி, ஜிடிபி, அவார்ட், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கீம்ஸ்னு எடுத்துக்கும் போது அதோட ப்ரீ நேம் அண்ட் அதோட டெஃபனிஷன், அது எப்போ எங்கே யாரால் அந்த ஸ்கீம்ஸ் வந்தது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ வேர்ல்டு டே, இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், அதுக்கப்புறம் அப்டேட்டட் ஜியாகிரஃபியில் வந்துட்டு லேண்ட்மார்க் பற்றி தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பேப்பரை ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறவங்கெல்லாம் இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட்ஸ் எடுக்கணும். நான் கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு லிசனும் பண்ண மாட்டேன், வீடியோ பார்த்தும் நோட்ஸ் எடுக்க மாட்டேன், அண்ட் நியூஸ் பேப்பர் நானும் ரெஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படி பண்ணணும்னு ஐடியா இல்லாதவங்களுக்கு வந்துட்டு ப்ரௌசரில் தேர்வு பெட்டகம்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அதில் வந்துட்டு டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. பட் ஒரு சின்ன சஜஷன் என்னதுன்னா, நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணாமல் யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ் பை யோர் ஓன். உங்கள் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் நான் டெய்லி நோட்ஸ் எடுப்பேன், வீக்லி நோட்ஸ் எடுப்பேன், நான் மந்த்லி நோட்ஸ் எடுப்பேன்னு நிறைய பேர் நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. பட் டெய்லி நோட்ஸ் எடுக்கிறது தான் த பெஸ்ட் வே டு லேர்ன் கரண்ட் அஃபேர். நீங்கள் வந்துட்டு வீக்லி எடுத்து அதுக்கப்புறம் மந்த்லி இருக்க ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிறனால எந்த யூஸ்மே இல்லை. ஸோ தட் டெய்லி உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஒரு 10 to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா that only help you. அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த வே ஆஃப் மெத்தடில் கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த கரண்ட் அஃபேர் நியூஸ்க்கு ஸ்டாட்டிக் பார்ட்லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆர்பிஐயில் ஒரு பாலிசி வருதுன்னா அதோட கவர்னர் யார், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னன்ற ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் த திங். அண்ட் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு அவாய்ட் தீஸ் காமன் மிஸ்டேக் வைல் டேக்கிங் நோட்ஸ் ஃபார் கரண்ட் அஃபேர். ஃபர்ஸ்ட் திங், நிறைய சோர்ஸில் இருந்து நியூஸை கன்சியூம் பண்ணுறதை ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். நான் இங்கேருந்து நோட்ஸ் எடுப்பேன், நான் அங்கேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுப்பேன், நான் இதிலேருந்து நோட்ஸ் எடுப்பேன்ட்டு நிறைய சோர்ஸை கலெக்ட் பண்ணுறதை ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்துட்டு ரிவிஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர் பார்ட்டில்.
நீங்கள் நிறைய படிக்கிறத விட படித்ததை வந்துட்டு ரைஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதோட ஸ்டாட்டிக் பார்ட்டியும் நீங்கள் கவர் பண்ணணும். அண்ட் தேர்ட் காமன் மிஸ்டேக் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிடிஎஃப் பார்த்து நோட்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு வந்துட்டு நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் அப்படியே நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் பிரிண்ட் எடுத்து வைக்கக்கூடாது. லைக் நீங்கள் அதுக்கு ஒரு கீவேர்ட் செட் பண்ணி அதில் ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு பெரிய கண்டென்ட்டை எவ்வளோ சின்னதாக மாற்றி அதை நீங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் சிஏ பார்ட்டில் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ரிவிஷன் எப்படி பண்ணணும்னா டெய்லி 10 to 15 மினிட்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே ஆர் சண்டேல ஃபுல் வீக்கோட ரிவிஷனும் முடியுங்க. அண்ட் மந்த்லி ஒரு மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரீ வெப்சைட்டும் இருக்குது மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காக. அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸ்மார்ட்டாக எப்படி நோட் எடுக்கணுன்றதை பற்றி வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மெயின்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட் எடுக்க கண்டிப்பாக ஒரு நோட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் திங் அதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்க்காக கொஞ்சம் பேஜை விட்டுருங்க. செகண்ட் வந்துட்டு நேஷ்னல் நியூஸ் பற்றி எழுதுறதுக்காக கொஞ்சம் பேஜ் விட்டுருங்க. அண்ட் ஃபைனலாக இன்டர்நேஷ்னல் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் நியூஸ் பற்றி எழுதுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இட் ஃபீல் ஈஸி அண்ட் ஆர்கனைஸ்டு ஃபார் யூ அண்ட் யுவர் ரிவிஷன். அண்ட் இதை தவிர கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணுன்னு கைட் பண்ணது என்னோட அங்கிள் தான். அவர் 2019 குரூப் 4 கிளியர் பண்ணி ரெவென்யூ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சேனலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.